நம்ம இன்னைக்கு இந்த மருத்துவத்தன்மையுடைய மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூலிகை செடி நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்கள்ல அது களை செடி போல தோற்றம் அளித்து வளர்ந்துட்டு இருக்கும். பார்த்தா துளசி மாதிரியே இருக்கும், ஆனால் வாசனை மட்டும் வேற விதமாக இருக்கும். இது நம்ம நாய் துளசி, காட்டு துளசி அந்த மாதிரி பொதுவாக சொல்லுவோம். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ஆசிமம் அமெரிக்கானம் அப்படிங்கிறது. லேமியேசி அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தது. இதனுடைய மருத்துவ பண்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான துளசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளசி மாதிரியே தான். அதாவது சளி, இருமல், காய்ச்சல், உடல்வலி எல்லாத்துக்குமே அதே மாதிரியே தான் இதையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரியான கேரக்டர் தான் இருக்கு. இன்னும் சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பச்சை இலைகள், கொழுந்து இலைகளை அவங்க சேலட் மாதிரி உணவுப் பொருளில் சேர்த்திக்கிறாங்க. அப்புறம் அந்த விதையை ஊற போட்டால் மேலே மியூசிலேஜ் மாதிரி வரும் இல்லைங்களா, நம்ம சப்ஜா விதை மாதிரி, அதை அவங்க சூப்ஸு, டெசர்ட்ஸு அதையெல்லாம் திக்கன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாடி கூலண்ட்டுங்க. இதில் இருக்கக்கூடிய ராஸ்மரனிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வாசனையை கொடுக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி இன்செக்ட் ரிப்பல்லண்ட்டாகவும் இருக்குதுங்க. இது கொசு விரட்டி தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பூச்சி விரட்டி, கொசு விரட்டி இதுக்கெல்லாம் இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் இது ஆன்டி ஆங்ஸைட்டி, இந்த செடியிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை சிலர் டிப்ரெஷனில் இருப்பாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாசனை அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையோடு அது இருக்குங்க. அது இதிலிருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் அதை நுகர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இந்த இலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிற மாதிரியும் செய்வாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஆயிடுறாங்க. அந்த தலைவலி, காய்ச்சல், சளி அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது. இன்னும் ஒரு சிலர் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இலைகளை அரைச்சு அப்படி மேலே பத்து மாதிரி போடுறாங்க. அப்போ அந்த வீக்கம் வத்தி போய் அந்த வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸோட தான் நீங்கள் செய்யணும். See you, best wishes, bye bye.